ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்பொருத்து சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். சிம்மராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போதி ஜோடத்திலேருந்து சிம்மராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வரிசையில் இந்த வீடியோ போடுறேன், பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நிறைய ராசி நேரில் அணுகிறாங்க. அந்த சலுகை உங்களுக்கும் உண்டு, சிம்ம ராசி நேர்களுக்கும் உண்டு. சிம்மராசி மகம், பூரம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம். ராசிநாதன் சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு. குரு சுக்கிரன் தொடர்பில் ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறாரு. அடுத்து 10-11ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது சரி நேர்களே, குரு பயிற்சியை பார்ப்போம். குரு உங்கள் ராசிக்கு 5-8 கூடியவர். பஞ்சமாதிபதியும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அவர் 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு குரு வருது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. கோச்சாரத்தில் பதவி துரத்தல், பண நஷ்டம். அதாவது எப்படின்னா, வேலை பார்க்குற இடத்துல கண்ணும் கருத்துமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடாது. சரியாக கையிருப்பை கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி தான் சொல்லுது. அதாவது வேத ஜோதிடத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல குரு வருது பதவி இடமாற்றம் உண்டு. பதவியில் எங்கேனாச்சும் நகர்ந்து போவீங்க, இடமாற்றம், நிலைமாற்றம் இருக்கும். அது மாதிரி திடீர் பண செலவும் இருக்கும். இந்த நிலைமையில் தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, எப்படி சார் இருக்குது, பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3-10 கூடியவன் வீட்டில் இருக்கிறாரு. சரியா? 3ஆம் இடம் தைரியஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். ஸோ சிம்ம ராசிக்கு தைரிய, காரிய, வீரிய ஸ்தானாதிபதி வீட்டில் குரு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக இருப்பீங்க. தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அங்கே நட்சத்திர சாரம் 3 நட்சத்திரம் உங்கள் வேண்டிய நட்சத்திரம் தான். சூரிய, சந்திர, செவ்வாய் நட்சத்திரம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரத்தில் குரு போகிறது அருமையான அமைப்பு. கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாத நட்சத்திரத்தில் போகிறது சிவராஜ யோகம். அடுத்து சந்திரன் சாரத்தில் உங்கள் ராசி 12 கூடிய நட்சத்திரத்தில் போகும்போது குருச்சந்திர யோகம். அடுத்து செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது குருமங்கள யோகம். ஸோ உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரத்தில் தான் குரு பயணம் பண்ணுறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு கெட்ட இடத்துலையும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், தெரியாத இடத்துக்கு போயிட்டோம். அங்கே யாரையும் தெரியாது, அந்த ஊரையும் தெரியாது, அங்கே உள்ள ஆளையும் தெரியாது. ஆனால் அங்கே நமக்கு தெரிஞ்சவர் எவரோ ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் மனசுக்கு ஒரு சந்தோஷப்படுவோம். அது மாதிரி தான் இப்போ இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு வேண்டிய குரு ஆகாத வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. இருந்த போதிலும் அங்கே தெரிஞ்சவங்க ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி தான் பலன்கள் இருக்கும். சிம்ம ராசிக்கு 5-8 கூடிய குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. ரிஷபத்தில் பயிற்சி ஆறாரு. எப்போ சார் பயிற்சி ஆறாரு அதை சொல்லணும்ல, பலனை மட்டும் சொன்னால் என்ன, டேட்டா சொல்லணும்ல. 1-5-2024 சித்திரை 18 புதன்கிழமை மதியம் 2:29 பயிற்சி ஆறாரு. அவர் அங்கே 11-5-2025 வரைக்கும் இருக்கிறாரு. இடையில வக்கரம் அடைகிறாரு. வக்கர காலம் இருக்குது, வக்கர சஞ்சாரம் 15-10-2024 இருந்து 11-2-2025. இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. குரு வக்கரம் அடையும் போது நல்ல நிலைமையில் பலன்களை கொடுப்பாரு. அது குரு பயிற்சியை காட்டிலும் குரு வக்கரம் அடைகிறாரு. அக்டோபர் 15 வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறந்த பலன்களை சிம்மராசி கொடுப்பாரு. சரி, பலன்கள் புது பலன்களை எப்படின்னு பார்ப்போம். புது பலன்கள் ஒரு வருஷத்துக்கு யாராலும் கரெக்டாக சொல்ல முடியாது. சரியா? அந்தந்த கிரகங்கள் மாறும்போது அந்த கிரகம் எந்த கிரகம் கூட சேருது, வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்குது, அதுபோக பாதசாரம் கொடுத்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி தான் குரு பலன்கள் கொடுப்பாரு. அதனால தான் போதி ஜோடத்தில் தொடர்ந்து வீடியோ போடுவேன். அதை நீங்கள் பாருங்கள், அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஏற்றத்தாழ்வுகள், இன்ப துன்பங்கள், நன்மை தீமைகள் உங்களுக்கு சரிவிதமாக பார்க்கப்படும். ஓகே நேர்களே, இப்போ ரிஷபராசியில் குரு பயிற்சி ஆகிறதுனால வணிகத்துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் வரும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். பதவி உயர்வு இருக்கும். கடின உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சரியா? ஆனால் நீங்கள் மற்ற வேலை பார்க்குற இடத்துல நிதானத்தோடு இருக்கணும். உங்கள் மேலே எதையாக இருக்கட்டும் சரி, சக பணியாளர்கிட்டும் சரி, நிதானத்தோடு இருந்தீங்கன்னா நல்ல பேர் எடுப்பீங்க. ஆணவத்தை விட்டுறணும். சரியா? தலைக்கணத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தலை நிமிர்ந்து பார்க்கப்படுவீர்கள். அதுதான் சொன்னேன். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போவதில்லை. அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாத்தா பாட்டியோட சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்திரஸ்தன்மை இருக்கும். அது தாத்தா வழி சொத்தோ பாட்டி வழி சொத்தோ கிடைக்கும். ஒரு வீடோ மனையோ இடமோ ஏதோ ஒன்று கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் இருக்கும், நிலையான சொத்து கிடைக்கும். அதுபோக பணம் தொடர்பான விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். நான் சொன்னேன்ல, பணம் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்குறதை தவிர்த்துருங்க. சரியா? இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டாம். யாருக்கும் கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். நீண்ட தூரத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளானிங் அமையும். சரியா? வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய்
நீங்கள் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு அமைப்பை வந்து குரு கொடுப்பாரு. சரியா? அந்த உறவு வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அந்த வேலை, அந்த தொடர்பு, அந்த வெளிநாடு வெளிமாநில தொடர்பு வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவி கிட்ட வெளிப்படையாக இருங்க. 2 பேருமே வந்து தாம்பத்தியத்தில் வெளிப்படையாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து மன அழுத்தம் இருக்கும். மன அழுத்தத்தை வந்து நீங்கள் போக்கணும்னா தியானம், யோகா பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும். அதிர்ஷ்டமுள்ள மனைவி கிடைப்பா. நீங்களே தர்ம குணம் பண்ணுவீங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அறநிலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். அதாவது கோயிலில் தர்மகத்தாக இருக்கிறவங்க, கோயில் பணியில் இருக்கிறவங்க, உழவர பணியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வசதியான வண்டி வாகனம் கிடைக்கும். அதே மாதிரி வீடையும் புதுப்பிப்பீங்க. புதிய வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த துறையில் அதிர்ஷ்டம் இருக்கும். அரசாங்கத்தோட வெகுமதி கிடைக்கும். அதுபோல் சாஸ்திரம், விஞ்ஞானம், அறிவியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சொல்வாக்கும் நல்லாயிருக்கும், செல்வாக்கும் நல்லாயிருக்கும். நல்லது ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. சரியா? மனைவி மக்கள்கிட்ட வந்து பிரியமாக இருப்பீங்க. பேரும் புகழும் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். இதெல்லாம் குரு வந்து வஞ்சகம் இல்லாமல் செய்வார். பெருமாளை கும்பிடணும். சரியா? வாரந்தோறும் சனிக்கிழமை பெருமாள் நாமத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே கண்டக சனியில் வேறு இருக்கிறீங்க. இருந்த போதிலும் சனி பகவான் வந்து குருச்சாரத்தில் தான் போகிறாரு. நிலைமை கொஞ்சம் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ வந்து அவர் உங்கள் ராசியில் இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3, 5. ஆமாம், ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம். ஆமாம், 3, 4, 5. ஆமாம், ராசியில் இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு வந்து சிம்மத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் கன்னியை பார்க்குறாரு. அடுத்து 4ஆம் இடம் விருச்சிகத்தை பார்க்குறாரு. அடுத்து வந்து 6ஆம் இடம் மகரத்தை பார்க்குறாரு. குரு பார்க்குற இடம் வந்து 2, 4, 6 அப்படி தான் வரும். நான் மாற்றி சொல்லியிருக்கிறேன். வாபஸ் 2, 4, 6 பார்ப்பார். சரியா? அந்த இடத்த பார்க்குறதுனால என்ன பலன்கள்னு அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். அதில் பார்க்குறது நல்ல அம்மை தான். சரியா? கையில் காசு பணம் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் ஒத்துழைப்பு இருக்கும். மனதளவில் ஒரு நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. உங்கள் மீதான நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நம்மளால் செஞ்சு முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகும். வீட்டுக்கு தேவையான பொன்பொருளை சேர்ப்பீங்க. சாப்பாடு விஷயத்தில் நல்லா ஆர்வமாக இருப்பீங்க. உணவு விஷயங்களில் ஒரு தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும். கண் பார்வை பிரச்சனை தீரும். சில பேர் கண்ணில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமைக்கு வரும். அதுபோக அவர் வந்து சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரோட அன்பு இருக்கும். தாயுடைய ஹெல்த் நல்லபடியாக இருக்கும். வண்டி வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கால்நடை பராமரிக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோக மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா? பால் உற்பத்தியாளருக்கும் மிகச்சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். உடல் அளவில் இருந்த சோர்வுகள்லாம் விலகி நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு பிடித்தமான விதத்தை வீட்டை மாற்றி அமைப்பீங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க. தயார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். தாய்மாமன் விஷயத்தில் ஆதரவு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கெலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சரியா? குரு பார்க்குற இடம் வந்து அந்த இடம் ஆதிபத்திய விஷயத்தை இது பண்ணிடுவார். அதனால் கடன் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. தேக ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருங்க. அதுக்கு தான் சொன்னேன், மன அழுத்தம் வரும், யோகா தியானம் பண்ணணும்னு. எந்த ஒரு செயலையும் வந்து அந்த செயலோட தன்மை அறிஞ்சு செய்யுங்க. தெரியாத வேலையை செய்யாதீங்க. நெருக்கமானவர்கள்கிட்ட ஒரு புரிதல் உண்டாகும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் ஞாபகமாக செய்வீங்க. அதாவது ஞாபக மருந்து இருக்காது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஞாபகமாக இருப்பீங்க. சரியா? அது ஒரு நல்ல அமைப்பு. அந்த அமைப்பை வந்து குரு கொடுப்பாரு. முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. சரியா? சில குழப்பம் இல்லாமல் குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுப்பீங்க. குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அந்த முடிவு எடுக்கிற விஷயத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, குரு நின்ற பலன் 10ஆம் இடத்துல நிற்கிறாரு. 10ஆம் இடத்துல நிற்கிறதுனால அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும். எதுலேயும் நேர்மறை சிந்தனை இருக்கும். புது காரியங்கள் ஆர்வம் இருக்கும். நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. இருந்தாலும் அலைச்சல் இருக்க தான் செய்யும். அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிம்ம ராசி அரசு சம்மந்தப்பட்டது அல்லவா? அதனால் அரசாங்க ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இடமாற்றம் இருக்க தான் செய்யும். அவர் வந்து சூரிய நட்சத்திரத்தில் போகிறார். கிருத்திகை நட்சத்திரத்தில் 1/5/2024 இருந்து 11/6/2024 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனச்சிதறல் இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் வந்து எதிர்பாராத சில தடைகள் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்வம் இல்லாமல் இருக்கும். வர்த்தகம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தற்பெருமையில் குறைச்சிக்கணும். அதான் சொன்னேன், நான் ஆணவத்தை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி பெறும். உங்கள் மீதான நம்பிக்கை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் குரு வந்து சூரியன் சாரத்தில் போகிறது. ஆளுமை, அதிகாரம், தன்னம்பிக்கை இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதிகளுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சிவராஜ் யோகம் கைகூடும். அடுத்து வந்து சந்திர சாரத்தில் போகிறாரு. ரோஹிணி
ரோகிணி சாரத்தில் 12/6/2024 18/8/2024, அதுக்கடுத்து 12/2/2025 4/4/2025 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் போகிறாரு. இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் தொழிலில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும். வீரத்தை காட்டில் விவேகமாக இருக்கணும். யாரையும் அனுசரித்து போகணும். தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகும். வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் இருக்கும். தேவையற்ற அலைச்சலை குறைச்சிக்கணும். சரியா? ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் அங்கே போனால் நமக்கு பிரயோஜனமாக இல்லையான்னு யோசனை பண்ணி போகணும். கண்டதே காய்ச்சி கொண்டதே குளம்னு இருந்தோம்னா பிரச்சனை வந்துடும். சரியா? அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா மனதுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வாங்க, நினைத்த காரியம் முடியும், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் குறிச்சந்திர யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும். சந்திரன், சாரம் கொடுத்த சந்திரன் மாதத்துக்கு 2 நிலைமையில் இருப்பார். அமாவாசை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், அதாவது வளர்பிறை தேய்பிறை. அதில் வளர்பிறை காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு 15 நாட்கள் இப்படி தான் பலன்கள் போகும். சரியா? ஏற்ற இறக்கமாக தான் பலன்கள் இருக்கும். வழியே ஈவனாக ஸ்ட்ரைட்டாக போகாது. இதுக்கு தான் அடிக்கடி நான் வீடியோ போடுவேன். இப்போ வந்து குரு நல்ல நிலைமையில் இல்லை, உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி. ஆனால் மற்ற கிரகங்கள் சுக்கிரன் போது நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வருவார். ஸோ உங்களுக்கு இந்த தடவை வந்து நல்ல பலன்களை கொடுக்குற கிரகங்கள் 3 கிரகங்கள் தான், சுக்கிரன், செவ்வாய், புதன். அதுபோல் 2ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து ஓரளவு சுபத்துவமாகிறார் குரு பார்வையில். குடும்பம் நல்லாயிருக்கும், தனவரவு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமாக இருப்பீங்க. பேசி பழைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், எங்களை போட்ட ஜோதிடர்கள், தர்க்கவாதம் பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். எஃப்எம் ரேடியோவில் வேலை பார்க்குறவங்க, மீடியாவில் வேலை பார்க்குறவங்க, பத்திரிக்கை நிருபர், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் படம் வளர்ப்புறதுனால எதுக்கும் அசராமல் இருப்பீங்க. குடும்பம், வருமானம் நல்லபடியாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து அவர் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போவார். உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் 19/8/2024 14/10/2024, அதுக்கடுத்து 5/4/2025 10/5/2025 வரைக்கும். இந்த வழியில் வந்து இந்த நேரத்தை வந்து தாய் வழி உறவில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வீடு மற்றும் மனை வாங்குவது விஷயமாக சில ஆதாயம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் வந்து போட்டிகளை சரி பண்ணி அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றமான சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு வக்கரகால சஞ்சாரம். குரு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தடவை வக்கரம் அடைகிறாரு. இந்த வருடம் அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் 11/2 வரைக்கும் வக்கரம் அடைகிறாரு. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலத்துக்கு அவர் வந்து வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. அக்டோபர்லேருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாத காலம் வந்து வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. 15/10/2024 11/2/2025 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து கையில் காசு போனால் நல்லாயிருக்கும். பொருளாதார பிரச்சனை குறையும். கடன் மனதுக்கிட்ட நெருக்கம் இருக்கும். கடன் தொடர்பான விஷயங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும். உத்தியோகத்தில் வந்து பொறுப்புகள் குறையும். நல்ல ஃப்ரீயாக இருப்பீங்க. நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. வெளியூர் சார்ந்த பயணங்கள், அதாவது வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிற பயணங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும். அதில் உள்ள டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சரியாகி, தாமதங்கள் சரியாகி சகஜ நிலையில் இருக்கும். ரகசியமான முதலீடு அதிகப்படுத்துவீங்க. அந்த காலகட்டத்தில் ரகசிய முதலீடு இருக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேமிப்பு வந்து ரகசியமாக சேமிப்பீங்க. பிற மொழி பேசுகிறவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். அந்நிய மொழி, தெலுங்காக இருக்கலாம், உருதாக இருக்கலாம், இல்லைனா வெள்ளைக்காரன் லாங்குவேஜாக இருக்கலாம், வெளிநாடு. சரியா? இப்படி பிற மொழி சேர்ந்தவங்களுடைய ஆதரவு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து வந்து பெண்களுக்கு எப்படி இருக்குது பார்ப்போம். சிம்மராசி பெண்கள் வந்து கொஞ்சம் கனிவாக பேசணும். சரியா? பேச்சில் தான் உங்களுக்கு எல்லா வெற்றியும் இருக்குது. நல்லா பேசுனீங்கன்னா நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறீங்க. சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சிஸ்டம் ரிலேட்டடாக வேலை பார்க்குறது நல்லாயிருக்கும். மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க, சுயமாக முடிவெடுங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அதுபோக கணவன்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஏன்னா ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால மனம் விட்டு பேசுங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒருத்தருக்கு புரிதல் இருக்கணும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு புரிதலோடு வேலை பாருங்கள். எதுலேயும் அவசரப்படாதீங்க, சுறுசுறுப்பாக இருங்க. மனதுக்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓரளவு பெண்களுக்கு. மாணவ செல்வங்கள், சிம்ம ராசியில் மாணவ பெண்கள் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்கணும். ஆர்வம் குறையும். மேல்கல்வி படிக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் படிப்பு படிக்கிறவங்க ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி கவனமாக படிங்க. நட்பு வட்டாரத்தில் கவனமாக வச்சுக்கோங்க. நண்பர்கள் விஷயத்தில் நல்லபடியாக பழகுங்க. அன்றைக்கி உள்ள படத்தை அன்றைக்கே படிங்க. ஹோம்ஒர்க்லாம் நல்லபடியாக பண்ணுங்கள். சில பேருக்கு டூர் பிக்னிக் போய்ட்டு வர மாதிரி இருக்கும். பெரியவங்களுடைய வழிகாட்டுதலை கேட்டுக்கோங்க. சரியா? தாய் தப்பனாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்கள், தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பார்ப்போம் எப்படின்னு. உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். எதிர்பார்த்த பொறுப்புகளும் இருக்கும். முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானாதிபதி அல்லவா, அதனால் ஆசிரியர் வேலை, வக்கீல் வேலை,
இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா, அந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிதி நிறுவனங்களுக்கு பணிபுரியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நல்லப்பட்டா இருக்கும். அது மாதிரி உயர் அதிகாரிகிட்ட அனுசரித்து போங்க. உங்கள் தகுதிக்கு வேலை கிடைக்காது. சரியா, நல்லா படிச்சிருப்பீங்க, குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் கிடைக்கிற வேலை தகுதியற்ற வேலையாக இருக்கும். அதனால் மனசோர்வு இருக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு நல்ல வேலையாக பாருங்கள். மனதில் இருந்த கவலையெல்லாம் குறையும். ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகள் வியாபாரத்தில் தொழிலில் வந்து எதிர்பாராத சில மாற்றங்கள் இருக்கும். சரியா, அந்த சூழ்நிலை உருவாகும். கூட இருக்கிறவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க கூட்டாளிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் முன்னேற முடியும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். கால்நடை வளர்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கால்நடையில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும். அதுமாதிரி மற்றவங்களுக்கு வந்து எதுவும் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா யோசனை பண்ணி கொடுங்க, சூழ்நிலையை புரிஞ்சுட்டு கொடுங்க. அதுபோக புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கினீங்கன்னா அதில் கவனமாக இருங்க. இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலில் வரும். சரியா, அவங்க தான் வந்து இது மாதிரி கருவிகளை வாங்குவாங்க. அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வேண்டியவர் வேண்டார்கள் யாருன்னு தெரியும். உங்களுக்கு யார் உங்களை நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, யார் உங்களை எதிர்த்து பேசுவாங்க, உங்களுக்கு ஆகாத வேலையை செய்வாங்க, இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு நல்லது கெட்டது இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக தெரியும். நமக்கு வேண்டியவர்கள் வேண்டார்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அது மாதிரி வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா அதுலேயும் ஓரளவு நிலைமை சீராகி நேராகி உங்களுக்கு சாதகமாக அமையும். ஓகே, கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கலைஞர்கள் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் இருக்கும். வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உடன் வேலை பார்க்குறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. மற்றவங்க கிட்ட எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் பெரியவங்களோட ஆலோசனை வாங்கிக்கோங்க. சரியா, அதே மாதிரி தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படாதீங்க. தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் செய்யுங்க. சரியா நேரில், அதான் ரொம்ப சிறப்பு. ஓகே, சிம்ம ராசிக்கு அரசியல்வாதிகளுக்கு வந்து கவனமாக இருக்கணும். சரியா, நீங்கள் சார்ந்த கட்சியில் வந்து கவனமாக இருக்கணும். சில வதந்திகள் வரும். அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைங்க. கட்சி சம்மந்தப்பட்ட செலவுகள் நிறைய இருக்கும். அதனால் கையில் காசு பணம் குறையும். பயணங்களில் அலைச்சலும் இருக்கும், சோர்வும் இருக்கும். அதனால் அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படவில்லை. கவனமாக இருக்கணும். இந்த நடக்கிற குருபெயர்ச்சி வந்து குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் ஆதரவும் இருக்கும். நீண்ட நாளாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக வைங்க. காலத்தை வந்து விரயம் பண்ணாதீங்க. பொன்னான காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. அதனால் காலத்தை வந்து கண்ணாக வச்சுக்கோங்க, கடமையை வந்து பொண்ணாக வச்சுக்கோங்க. நல்லபடியாக இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகிட்ட கவனமாக போங்க, விவேகத்தோடு போங்க. சரியா, அது ரொம்ப முக்கியம். அதை பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து இது பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, இல்லைனா பதவி இடமாற்றம் கொடுத்துருவாங்க. அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வழிபாடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். சனி பகவானை தான் வழங்கணும். சனி பகவானை வழங்கலாம், பெருமாளையும் வழங்கலாம். எல்லாம் ஒன்று தான். சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போங்க, பெருமாளுக்கு வந்து விளக்கு போடுங்க. ஆஞ்சநேயருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு விளக்கு செஞ்சு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகும். அந்த கண்டகச்சனியோட தாக்கமும் குறையும். குரு பயிற்சியும் சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சி 150 மார்க் போடலாம். மத்தியம பலனை தான் கொடுக்குறாரு. சரியா, ஏன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. அதான் உங்கள் ராசிக்கு 5 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளுடைய தொழில் உத்தியோகம் அவங்களுடைய கர்மங்களும் நல்லபடியாக இருக்கும். அதுபோல் 8 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதே நேரத்தில் உத்தியோகம் தொழிலில் சில அலைச்சலும் இருக்கும், பிரயாணமும் இருக்கும். இதுதான் சூட்சமம். ஓகே நேயர்களே, சிம்ம ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். இந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க, என்னை ஃபோன் பண்ணியும் கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்லையும் கான்டாக்ட் பண்ணலாம். வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்கலாம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. எது சந்தேகம்னா கேளுங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன். அடுத்தடுத்த கிரக பயிற்சிக்கெல்லாம் போடுறேன் நான். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுளுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.